குட்டச்சி வர வர பண்ற அநியாயம் பெரும் அநியாயமா இருக்கு. இப்போ யூனியன் லீடர் மாதிரி அது என்னது இது தூக்குவாங்களே, போராட்டம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை உண்டு. நான் ஏதாவது பேசுறேன். என்ன இருக்காரு நான் தான் தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் திருப்பி திருப்பி உங்களுக்கு முன்னாடி அசியப்படுத்தானே விரட்டி விட்டு அப்புறம் எதுக்கு திருப்பி வரையாது என்னமா அவன் சீல்டு கிடைக்காம பெட்ரோல் வைக்காம அவன் அலைஞ்சிட்டு கிடக்கா. நீ நகையை வாங்கி கொடுக்கணும்னா எங்க போய் வாங்கிக்கிறது? என்ன காசு என்ன அச்சா அடிக்குது இல்ல புளிய மரத்த எதுவும் முளைக்குதா? காசு போய் பறிச்சுட்டு வர எதுவும் நீ வாங்கி கொடுக்க வேணாம். நான் வக்கத்தவ தானே அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியோட கேவலமா இருக்கேன். அப்படியே நகை போட்டு மிஞ்சிக்கிட்டு நான் என்ன அரசன் நாட்டை அப்புறம் எதுக்கு முதவி நகையை கேக்குற? என்ன ஒரு பொம்பளை நகை போட்டு ஆசைப்படக்கூடாதா? என்னால இன்னைக்கெல்லாம் வேலை இனிமே பார்க்க முடியாது. வேலைக்கு ஆள் வச்சுக்கோ. வேலைக்கு ஆள் வச்சு ஆளை வச்சுக்கப்பா பரவாயில்ல. ஆளு வச்சுக்க அதையும் நான் வச்சுக்க விட்டு அந்த 15,000 எனக்கு நானே எல்லாம் தள்ளுவாங்க. 15,000 காசு நான் பிச்சை எடுக்கணும். வெம்பளைங்க என்ன உனக்கு அடிமையா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கியா? வீட்டுல வேலை பார்த்து பாரு. உன் வீட்டுல செய்யற வேலையை நான் வேலை செஞ்சா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அது தங்க தட்டுல வச்சு. நீனு வெளியில போய் ரோட்ல போய் பாரு. எல்லா பொம்பளையும் இப்ப ஆட்டோல லாரியில இருந்து எல்லாமே ஓட்டி திரியாங்க. வீட்டுல போய் வேலைக்கு செய்யறாங்க. நீ உட்கார்ந்து சும்மா 4 துணியை மறைச்சிட்டு இது பண்ணிட்டு பிள்ளைங்களை பாக்குறேன் அதை பாக்குறேன்னு என்ன